முத்தழகு அழகா சூப்பரா கோலம் போட்டுட்ருக்காங்க. அத பூமி பார்க்குறாரு. பார்த்த உடனே சொல்றாரு, "நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னது கோலமா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. "நீங்களும் தான் அழகா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆனா சாரி மட்டும் கொஞ்சம் தூக்கி இருக்கு, இருங்க வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியெல்லாம் இழுத்து விடுறாரு. "சாரி இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டணும் போல, பொண்ணுக்கும் சேர்த்து" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லிட்டுருக்காரு. சாரி மடிப்பெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டுருக்காரு. அப்போ சூசன் வராரு. "சாப்பாடுலாம் வந்துடுச்சு தம்பி" அப்படின்னு சொல்றாரு. "ஓ! அப்படியா? சரி எல்லாமே வந்துடுச்சா? அந்த நம்மளோட அந்த பழைய வீட்ல வைங்க, எடுத்துக்கலாம் அப்புறமா" அப்படின்னு சொல்றாரு. "என்ன நீங்க பேசிட்டு இருக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சூசன் சொல்றாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. நீங்க சாப்பாடு கொண்டு போய் அங்க வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லிட்டுருக்காரு. "ஆமா, சாப்பாடு எல்லாமே நீங்க ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. அப்ப ஸ்வேதாவோட அம்மா இன்னும் வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. "ஏன் என்ன ஆச்சு? எப்பவுமே சீக்கிரமா வந்துருவாங்க. எல்லாமே கரெக்ட்டா பண்ணுவாங்க. என்ன இவன் இன்னும் அவங்கள காணோம்? அவங்க இன்னும் சாப்பாடுலாம் அவங்க ஏற்பாடு பண்ணலையா? எதுவுமே அவங்க பண்ணலையா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. அப்போ பூமி எதுவுமே சொல்லல. "இல்ல, இல்ல வருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதுக்குள்ள பேச்சு வந்து கேட்குறாங்க. "என்னாச்சு பூமி? இன்னும் ஸ்வேதாவோட அம்மா வரவே இல்ல. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. எதுவுமே பண்ணல. சாப்பாடு கூட நீ ஆர்டர் பண்ணியிருக்க. என்ன ஆச்சு? வந்தவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. யார்கிட்ட பதில் சொல்ல முடியும்? ஏன் அவங்க இன்னும் வரல?" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கேட்குறாங்க. பூமி, "எதுவா இருந்தாலும் இப்பயே சொல்லிடு. அப்பதான் தெரியும். வந்தவங்க முன்னாடி ரொம்ப அசிங்கமா போயிடும். ஏன் அவங்க இன்னும் வரல?" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வந்துருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. பேச்சு அங்கருந்து போறாங்க. "ஆமா, என்னாச்சுங்க? ஏன் வரல ஸ்வேதாவோட அம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. அதுக்கு பூமி சொல்றாரு, "இல்ல, ஏதோ ஸ்வேதாக்கும் அவங்க அம்மாக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அதனால தான். அமுதனே இந்த விஷயத்துல தலையிடல. நாம போயிட்டு அவங்க குடும்ப விஷயத்துல நம்ம தலையிட முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "அவங்க வருவாங்க. கண்டிப்பா அவங்க பேரன்ல கண்டிப்பா வருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பூமி அங்கருந்து போறாரு. அமுதன், பூமி 2 பேருமே சேர்ந்து பைக்ல வந்துட்டுருக்காங்க. தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்ப சொல்றாரு, "என்ன ஆச்சு? எதுக்காக இன்னும் வரல உங்க மாமியார்?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. "எனக்கும் அதான் ஒண்ணுமே புரியல. ஆனா ஸ்வேதா திட்டுனாங்க. திட்டுனதுனால தான் அவங்க அம்மா வரல. இவ்வளோ கோவமா போனாங்க. நான் ஃபங்க்ஷனுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே பூமிகிட்ட அமுதன் சொல்றாரு. "நான் என்ன பண்ண முடியும்? ஸ்வேதா திட்டினதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் வேணுனா மன்னிப்பு கேட்கலாம். இல்ல ஃபோன் பண்ணா ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. நான் என்ன தான் பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அமுதன் சொல்லிட்டுருக்காரு. ஸ்வேதா வேற ரொம்ப வருத்தப்படுறாங்க. "என்னதான் இருந்தாலும் அம்மா வரலன்னா கஷ்டமா தானே இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு. அமுதன் பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காரு. வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்ப என்னதான் பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. வீட்டுக்கு வராங்க. வந்தவுனே முத்தழகு உள்ள போறாங்க. ஸ்வேதா பயங்கரமா அழுதுட்டுருக்காங்க. குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்காங்க. "பாத்தியா? பாட்டிக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. நமங்களோட ஃபங்க்ஷனுக்கு வரவே இல்ல பாத்தியா? நம்ம ஞாபகமே அவங்களுக்கு இல்ல. ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா, அப்பாவையும் ஃபோன் எடுக்க விடாம பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப என்னடா பண்றது? நமக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா குழந்தைகிட்ட சொல்லி அழுதுட்டுருக்காங்க. அப்போ வராங்க முத்தழகு. முத்தழகு அப்படியே கட்டி பிடிச்சு பயங்கரமா அழறாங்க. "பாத்தியா முத்தழகு, அம்மா இன்னும் வரல" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, எனக்கும் தெரியும். இப்பதான் எல்லாமே சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. "இல்ல என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? ஏன்?" "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அவங்க வரேன்னு தான் சொன்னாங்க. ஆனா வரல" அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. "அழாதீங்க ஸ்வேதா, கண்டிப்பா வருவாங்க." "இல்ல இவ்ளோ நேரம் ஆகியும் வரவே இல்ல. ஃபோன் பண்ணாலும் ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அதான் எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. "அம்மா இல்லாம நடந்தா எனக்கு எப்படி கஷ்டமா இருக்கும். இருக்கிறதே எனக்கு அம்மா மட்டும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க. இதெல்லாம் முத்தழகு பார்த்துட்டுருக்காங்க. முத்தழகு வெளிய போறாங்க. போயிட்டு பூமி கிட்ட கேட்குறாங்க. "அவங்க இவ்ளோ நேரம் வரலன்னா, அதுக்கு யார் காரணம்? உண்மைய சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பூமி சொல்றாரு, "ஏதோ சண்டை போட்டுருக்காங்கன்னு சொன்னனே, அதான்" அப்படின்னு சொல்லிட்டு. "அப்ப சண்டை போட்டுருக்காங்கன்னா, யாரால சண்டை வந்தது? ஓ! நான் இங்க இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்களா? அதனால தான் வரலையா ஃபங்க்ஷனுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. "ஆமாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. அத கேட்டவுனே பயங்கரமா ஃபீல் பண்ட்டாங்க முத்தழகு. "நாம தான் காரணமா? அப்போ ஸ்வேதாவோட அம்மா வராததுக்கு நாம தான் காரணமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே போறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எப்படியாவது அவங்க அம்மாவ இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. "சரி டைம் ஆச்சு. சீக்கிரமா ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகு" அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்றாரு. சரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே, அழுதுகிட்டே குழந்தைய எல்லாருமே ரெடி பண்றாங்க. "அம்மா இன்னும் வரலையே" அப்படின்னு சொல்லிட்டு. பேச்சும் வந்து மறுபடியும் கேட்குறாங்க. "என்ன ஆச்சு? இன்னும் உங்க அம்மா வரல" அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே சொல்ல முடியல. எல்லாருமே அமைதியா தான் இருக்காங்க. ஆனா முத்தழகு அப்படியே யோசிக்கிறாங்க. எப்படியாச்சும் போயிட்டு
ஸ்வேதாவோட அம்மா, அப்பா 2 பேரையும் கண்டிப்பா கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி அப்படியே பார்க்குறாங்க. பூமியும் அப்படியே தலையாட்டுறாரு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசிச்சு போறாங்க. அவங்க எங்க இருந்தாலும் நம்ம கையோட கூட்டிட்டு வரணும். நான் இல்லன்னா கூட பரவால்ல. அவங்க இல்லாம ஃபங்ஷன் நடக்கவே கூடாது அப்படின்னு முத்தழகு